السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. எல்லா புகழும் ஏகவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், அருமை சஹாபாக்கள், இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிறைவாக நின்று நிலவற்றுமாகுக. அன்புக்குரியவர்களே, கடந்த 5 மாதமாக கிட்டத்தட்ட 150 நாட்கள் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருந்தன. அல்லாஹுடைய தனிப்பெரும் கிருபையினால் திரும்பவும் பள்ளிவாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம் ஜும்மாவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் அடிப்படை, ஒரு வண்டிக்கு அச்சாணி அடிப்படை, அதுபோலவே ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஆரோக்கியம். ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை எதிலே இருக்கிறது? ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹுல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீன் கைரன் மினல் ஆஃபியா. அல்லாஹ் ஒருவன் என்று அவன் நம்பிய பிறகு, அல்லாஹ் ஒருவன் என்று உறுதி கொண்ட பிறகு, அந்த மனிதனுக்கு ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு அருட்கொடையை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்று பெருமானார் சொல்லி காட்டினார். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம் என்பது அவனுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. உலக சுகாதார மையம் அழகாக சொல்கிறது, உலக சுகாதார மையம் அழகாக சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் ஆரோக்கியமாக இருப்பான் என்று உலக சுகாதார மையம் ஆரோக்கியம் என்பதை மிக விரிவாக சொல்லி காட்டியிருக்கிறது. அருமையானவர்களே, மனித சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு 5 வழிகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். மனித சமூகம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு 5 வழிகளை நமக்கு சொன்னார்கள். முதல் வழி என்ன தெரியுமா? ஒழு செய்து கொள்வது. இதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய முதல் வழி. நாம் இந்த உலகத்திலே சுகமாக, நலமாக, வளமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் ஒழு செய்து வாழ்ந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியம் நிச்சயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரக்கத்து துஆம் அல் உலூ கப்லா வ பஅதா. ரவாஹு திர்மிதி. உணவிலே உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா? அந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் ஒழு செய்யுங்கள், அந்த உணவை சாப்பிட்ட பிறகு ஒழு செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலே பரக்கத்திற்கு ஒரு அழகான வழியை சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸினுடைய கீழே விரிவுரையாக சொல்கிறார்கள், ஒழு என்பது 2 வகை, சிறிய ஒழு, பெரிய ஒழு. சிறிய ஒழு, பெரிய ஒழு. இந்த ஹதீஸிலே கூறப்பட்டது சிறிய ஒழுதான். சாப்பிடுவதற்கு முன்னால் நாம் ஒழு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொல்கிறார்கள், சாப்பிடுவதற்கு முன்னால் 2 கைகளையும் கழுவுங்கள், வாயை கொப்பளித்துக் கொள்ளுங்கள், பிறகு போய் சாப்பிடுங்கள். நீங்க நிறைய பேர் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுறதே இல்லை, கை கழுவுறது இல்லை.
பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களுடைய சாப்பாட்டிலே பரக்கத்து வேண்டுமா, நீங்கள் சிறிய உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், வாய் கொப்பளியுங்கள், 2 கைகளையும் கழுகுங்கள். சாப்பிட்ட பிறகு டிஷ்ஷிலே நீங்கள் துடைப்பதை விட போய் தண்ணீரிலே நீங்கள் வாயை கொப்பளிங்கள், 2 கைகளையும் கழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லி காட்டினார். தூங்கி எழுந்தீர்களா, தூங்கி எழுந்து விட்டீர்களா, 2 கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார். ஏன் தெரியுமா? ஐனம் பாசத்தியதா, அந்த 2 கைகளும் இரவிலே எங்கே இருந்தது என்று உங்களுக்கே தெரியாது. அந்த 2 கைகளும் இரவிலே எங்கே கழித்தது என்று உங்களுக்கு தெரியாது. கைகள் அசுத்தமாக இருக்கலாம், எழுந்த உடனேயே கைகளை கழுகுங்கள் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 ஆண்டுகளை கடந்த பிறகு இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் கைகழுவுங்கள் கைகழுவுங்கள் என்று, சானிட்டரைசி கைகழுவுங்கள் என்று. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கே சொல்லி காட்டியது கைகழுவுங்கள் என்று. ஒழு செய்கிறமே, இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மருந்து. இன்னைக்கு மருத்துவர்கள், சைனாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருவருமே நீங்கள் ஒழு செய்யுங்கள், தொற்று நோய் வராது என்று சொல்கிறார்கள். இந்த ஒருவருடைய அமலை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே எடுத்துக்காட்டினார். 5 நேர தொழுகைக்கு நம்ம ஒழு செய்கிறோம், 5 நேர தொழுகைக்கு ஒழு செய்கிறோம். இதுல 12 உறுப்புகளை கழுவுறோம். எத்தனை உறுப்புங்க? 12 உறுப்புகளை கழுவுறோம். ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவுறோம். சில 10 முறையோட கழுவும், ஒவ்வொரு முறையும் 3 முறை கழுவுறோம். அப்ப 12 உறுப்புக்கு கூட்டல் பெருக்கலை போடுங்க, 36 தடவை கழுவுறோம். இப்படியே 5 நேர தொழுகைக்கு நம்ம ஒழு செய்கிறோம். இதை நாம் பெருக்கி பார்த்தால் 180 முறை நம்முடைய உறுப்புகளை ஒவ்வொரு நாளும் கழுவி கொண்டிருக்கிறோம். 180 தடவைகள் நம்முடைய உறுப்புகளை கழுவிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப வெளியிலே செல்லக்கூடிய நமக்கு தூசிகள், அழுக்குகள் படிந்து விடலாம், சேர்ந்து விடலாம். அதை நாம் தொழுகைக்காக தயாராகின்ற பொழுது, ஒழு செய்கின்ற பொழுது, நம்ம உறுப்புகளை சுத்தம் செய்கின்ற பொழுது அந்த தூசிகளை எல்லாம், அந்த அழுக்குகளை எல்லாம் நாம் கழுவி விடுகிறோம். அதோடு சேர்த்து நம்முடைய பாவங்களையும் கழுவி விடுகிறோம். பிறகு எப்படி தொற்று வரும், பிறகு எப்படி வைரஸ் வரும்? நிச்சயமாக வராது. ஆக அருமையானவர்களே, ஒழு செய்யக்கூடிய இந்த முறையை இன்றைக்கு உலகமெல்லாம் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முதலிலே நாம் அடிக்கடி ஒழு செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது வழிமுறை என்னவென்று சொன்னால், சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். ஃபிக்ஹ் கிதாபுகளிலே அதற்கென்று தனி பாடமே போட்டிருக்காங்க. எந்த தண்ணியை பயன்படுத்தணும், எந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது என்று அதற்கு தனி ஒரு பாடமே போட்டிருக்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "கத்து இனாஅக்கும், ஊத்து இனாஅக்கும்." உங்க தண்ணி பாத்திரங்களை எல்லாம் மூடி வையுங்கள் என்று சொன்னார்கள். உங்க தண்ணி பாத்திரங்களை எல்லாம் மூடி வையுங்கள் என்று பெருமானார் சொல்கிறார்கள். காரணம், அந்த தண்ணி சுத்தமாக இருக்க வேண்டும். தண்ணியை நீங்கள் குடிக்கின்ற பொழுது பார்த்து குடிங்கள் என்றார்கள். தண்ணியை குடிக்கின்ற பொழுது பார்த்து குடியுங்கள், அதை உட்கார்ந்து குடியுங்கள். அந்த தண்ணீரை நீங்கள் ஒரே முடத்திலே குடித்து விடாதீர்கள், ஒற்ற மாதிரி. அதை 3 நிமிடத்திலே குடியுங்கள். தண்ணீரிலே நீங்கள் தேவையில்லாமல் அதிலே தூசி கிடந்தால் ஊதாதீர்கள், கையிலே எடுங்கள். இப்படி தண்ணீருடைய முறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் பிஸ்மில்லாஹ் குடிக்கணும். தண்ணி குடித்து முடித்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். பெருமானார் காலம் துதிக்கிறார்கள், அல்லதி சகானா அதுபன் ஃபுராத்தா. ஏன் நாம் அல்லாஹ்வை புகழுகிறோம் தெரியுமா? அந்த தண்ணீரை அல்லாஹ் இனிமையாக கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் 2 வார்த்தையில சொன்னாங்க, அதுபன், அந்த தண்ணியை இனிமையா கொடுத்திருக்கான், ஃபுராத்தன், மதுரமாக கொடுத்திருக்கிறான். நீங்க எவ்வளவு ஜூஸ் குடித்தாலும், எவ்வளவு பானங்கள் குடித்தாலும் அது தண்ணீருக்கு நிகராக இருக்காது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டேன். தண்ணீர் தான் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றக்கூடியதா இருக்கு. ஒரு மனிதன் கீழே மயக்கப்பட்டு வந்துட்டான், அவனுடைய தங்க வாட்சியை தூக்கி வாயில வைக்கிறோமா? இல்லையே. அல்லது அவனுடைய பரிசை தூக்கி வாயில வைக்கிறோமா? இல்லையே. தண்ணீரைத்தான் தேடுகிறோம், தண்ணீரைத்தான் அது கொடுத்து அந்த மனிதனை காப்பாற்றுகின்றோம். ஆக தண்ணீருக்கு நிகரான நியமத்து எதுவுமே இல்லை. அல்லாஹ் இதனால் தான் சூரத்து வாக்கியாவிலே கேட்டான்,
நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பார்த்தீங்களா? அந்த தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிறோமா அல்லது நீங்க இறக்கி வைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க இறக்கி வைக்கிறீங்களா? சூரத்துல் முல்குடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் முல்குடைய இறுதி வசனத்திலே சொல்கிறான், குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மஈன். பூமியிலே இருந்து நாம் தண்ணீரை கொண்டு வருகிறோம். ஊத்து வருதுல, பூமியிலிருந்து நாம் தண்ணீரை கொண்டு வருகிறோம். அந்த ஊத்து தண்ணீரை நாம் வற்ற வைத்து விட்டால், இல்லாமல் ஆக்கி வைத்தால், அந்த தண்ணீரை உங்களிலே கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக வானத்திலிருந்து தண்ணி, பூமியிலிருந்து தண்ணி, இப்படி தண்ணீர் என்ற ஒரு அலக்குறையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானே, இதில் தான் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டும்? மருத்துவர்கள் சொல்கிறார்கள் 6 லிட்டர் குடிக்கணும், குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் குடிக்கணும். தண்ணி குடிக்காமே நிறைய பேர் அடைகிறார். இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், 4 நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அக்குல் லஹம், இறைச்சியை சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இரண்டாவதாக சொன்னார்கள், சும்முத்தீன், நறுமணம் பூசுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க நிறைய பேர் நறுமணமே பூசுறது, பெர்ஃபி பக்கமே போறதே கிடையாது. அத்தர் பூசுறது அருமையானகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தல்லவா? பெருமானா அங்க வர்றாங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருவாங்க மனைவி. அந்த அளவுக்கு கஸ்தூரி மணமணக்கும் பெருமானுடைய மேனியில. இன்னைக்கு நறுமணத்தின் பக்கமே நம்ம சமுதாயம் போறதே கிடையாது. ஜும்மாவுக்கு வரும்போது நறுமணம் பூசுங்க, ஒருத்தருமே பூசுறதே கிடையாது. நபியுடைய சுன்னத், நறுமணம் பூசினால் ஆரோக்கியமாக இருப்போம். மூன்றாவதாக வகஸ்ரத்துல் குஸ்ரி சபஹ வ மஸா, தினமும் காலையில மாலையில குளிக்கணும். இந்த சுன்னத்தை ஆங்கிலம் எடுத்துக்கிட்டான். இங்கிலீஷ்காரன் காலையில மாலைலாம் குடிக்கிறான், நம்மால ஒரு வாரத்துக்கு கூட குடிக்க முடியும். ஜும்மா அன்னைக்கு குளிப்பா முடியாது. ஆக காலையில மாலையில 2 தடவை குளிக்கிறோம். இமாம் ஷாஃபி சொல்றாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 4வதாக சொன்னாங்க, உலுபுசுல் கத்தா, பருத்தி ஆடை அணிங்க, பருத்தி காட்டன் ஆடை அணிங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க. அடுத்தபடியாக 3வது ஆரோக்கியமாக இருப்பதற்கு சுத்தமான உணவு. சுத்தமான உணவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். மிருகங்களுக்கு அசுத்தமான உணவை கொடுத்திருக்கான். நமக்கு பாருங்க, அல்லாஹ் பழங்கள் எல்லாம் கொடுத்தான், தோள்களை பூரா மிருகங்களுக்கு கொடுத்தான். வாழைப்பழத்துல பழத்தை சாப்பிடுறோம், தோலை கீழே போட்டு. அரிசியில அந்த நெல்லுல அரிசியை சாப்பிடுறோம், அந்த நெல் இருக்குல்ல அதை தூக்கி மிருகங்களுக்கு போட்டோம். ஆக அல்லாஹ் நமக்கு தூய்மையான உணவுகளையே கொடுத்திருக்கான். குர்ஆன்ல சொல்றான், தூய்மையான உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்க. அப்ப நல்ல உணவுகளை சாப்பிட்டாத்தான் அமல சாலிகை செய்ய முடியும். நல்ல உணவு எங்க இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கு, கடையில இல்லை. அப்ப நிர்பந்தத்துக்கு கடையில் வாங்கிக்கலாமே தவிர சகவாசமாக கடையில போய் வாங்கிட்டு கொடுக்க. நல்ல உணவு எங்க இருக்கு? சுட சுட சாப்பிட்றதுலாம் இருக்கு, சுட வச்சு சாப்பிட்றதுல இல்லை நல்ல உணவு. ஃப்ரிட்ஜினுடைய உணவு இல்லை, நல்ல உணவு அல்ல. ஆக நல்ல உணவுகளை சாப்பிட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மூமின்ல சொல்றான், நீங்க நிறைய அமல் செய்வீங்கன்றான். நிறைய அமல் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்கிறான். அருமையானவர்களே, அடுத்தபடியாக 4வதாக உடல் பயிற்சி. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவராக உலகத்திலே வந்தார்கள். ஆனா உடல் பயிற்சிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுவாங்க. அதிகமாக நம்ம கேட்டிருக்கோம். மனைவிகள் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டாங்க. சிறுவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஓட்டப்பந்தயத்தில் அவங்கள ஜெயிக்க வச்சு பரிசு கொடுப்பாங்க. குதிரை பந்தயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே செய்து காட்டுவார்கள். அது மாதிரி நீச்சல் அடிப்பார்கள். எங்கேயாவது ஆத்தடித்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணியெல்லாம் கழட்டிட்டு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. சொல்லி காட்டினார்கள், அல்லிமு ஸபாஹா வ தஅல்லமுஹா, நீச்சலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அப்ப நீச்சல் எவ்வளவு பெரிய உடற்பயிற்சி! இதை விட சிறந்த உயிர் பயிற்சி தினமும் நமக்கு இருக்கு. அதான் நம்முடைய தொழுகை. தினமும் உடற்பயிற்சிங்க. அது
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்ன ஃபீ ஸலாத்தி ஷிஃபா, நிச்சயமாக தொழுகையிலே ஷிஃபா இருக்குன்னாங்க. நீங்க தொழுகையை விட்டதுனால நமக்கு மருந்து வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 விஷயத்துல கவனமா இருந்தாங்க. அதுல ஒரு விஷயம்தான் மனநோய் வராம பார்த்துக்க. நீங்கள் மனநோயிலே வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப உடல் நோய் என்பது வேறு, அது சிலருக்கு தான் வருது. ஆனா மனநோய் என்பது நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு மனநோய். யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க எப்படி நடக்கணும் தெரியறதில்லை. வியாபாரத்துல எதை போட்டால் லாபம் கிடைக்கும், எதை போட்டால் லாபம் கிடைக்காது தெரியறதில்லை. ஒரே மனக்குழப்பம். தெரிந்தவர்களிடத்திலையும் விசாரிப்பதில்லை. தெரிந்தவர்கள் விசாரிக்கணுமா இல்லையா, இது செஞ்சா லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, விசாரிக்கிறது இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனக்குழப்பம் அதிகமாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மனக்குழப்பத்துக்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக அருமையானவர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். 5வதாக ஆரோக்கியமாக வாழ நன்றா தூங்கணும், நல்லா தூங்கணும். நீங்க தூக்கமே இல்லாம போச்சு. ஒரு நாளுக்கு மனுஷன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? 20 வயசுக்கு மேல 8 மணி நேரம் தூங்கணும். 20 வயசுக்குள்ள 10 மணி நேரம் தூங்கணும். 10 வயசுக்குள்ள 1ல இருந்து 10 வயசுக்குள்ள இந்த குழந்தைகள் தான் இருக்க, இது 18 மணி நேரம் தூங்கணும். குழந்தைகள் பிறகு தூங்கிட்டே இருக்கு. அப்ப 8 மணி நேரம் தூங்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு 4 மணி நேரம் தூங்குறது இல்லைங்க. 4 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் அஷா கப்லல் இஷா அப்படின்னாங்க. இரவு சாப்பாட இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு சாப்பாட இஷாவுக்கு முன்னாடி சாப்பிடுறது சுன்னத்து. இன்னையில அப்படி செய்யலாமா? இரவு சாப்பாடு இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இன்னைக்கு எப்போ சாப்பிட்டு இருக்கோம்? நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றோம், 11 மணிக்கு சாப்பிட்றோம். ஹிலாஃபு சுன்னத்துக்கு மாற்றமான செய்யும். இஷாவுக்கு பின்னாடி உலக பேச்சுக்களை பேசாதீங்கன்னு சொன்னாங்க. பேசக்கூடியவர்களை எல்லாம் கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள், பேசாதீங்க, தூங்குற வேலையை பாருங்கன்னாங்க. இன்னைக்கு அந்த சுன்னத்து இருக்கா? இஷாவுக்கு பின்னாடி தான் போன் எடுத்தா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இஷாவுக்கு பின்னாடி உலக பேச்சுக்கள், உலக செயல்கள் 1 மணி வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அருமையானவர்கள், இன்னைக்கு தூக்கம் கெட்டு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு சமூகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள். நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று விளங்க. சமூகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, நல்ல தூக்கனுக்கு இல்லை. அருமையானவர்களை, கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். பிரிட்டனிலே சௌலா ஹுசேன் என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு இருதய கோளாறு ஏற்பட்டு இருதய இயங்கல. செயற்கை இருதயத்தை செய்து ஒரு பையில வச்சிருக்காங்க, ஒரு பேக்கரை வச்சிருக்காங்க. அது எத்தனை கிலோ தெரியுங்களா? 6 கிலோ இடம் உள்ளது அந்த பேக்கர். அதுல 2 குழா, அது மாதிரி பெரிய ஒரு இது பைப் மாதிரி உள்ளது. இப்படி எல்லாம் உள்ள ஒரு செட்டிங் பண்ணி அந்த இயற்கையான இருதயத்தை வச்சிருக்காங்க. 6 கிலோ. அதை எழுதக்கூடியவர்கள், அந்த செய்தியை சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இருதயத்தை 600 கிராம்ல படைச்சான். அல்லாஹ் இருதயத்தை 600 கிராம்ல படைச்சான். அது ஏங்கல. இன்னைக்கு மனுஷன் செயற்கையா செஞ்சு 6 கிலோல கொடுத்துருக்கான். அந்த மாதிரி தூக்கிட்டே அடையுது. எவ்வளவு பெரிய சிரமம். அப்ப அல்லாஹ் கொடுத்த அந்த ஆரோக்கியம் இருக்கிறதே, யாராலும் கொடுக்க முடியாது. இன்றைய காலத்துல நல்லா விளங்கும். ஆரோக்கியம் தான் என்ன, நோய் தான் என்ன, இந்த காலத்துல நல்லா விளங்குது. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இனிவரும் காலத்திலேயாவது அவனுடைய பள்ளிவாசலுக்கு வந்து மனசார தொழுகணும். ரூஹானியத்தான தொழுகை இருக்கணுங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க தொழுகை மனசார வா, பஜ்ருக்கு வா, ஊருக்கு வா. வியாபாரம் என்ன? அவனுக்கு வியாபாரம். இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு வியாபாரம் இல்லை, வேறாவது பார்ப்பாங்க. அதுக்கு ஆள் இருக்கு. தொழுகைக்கு ஆள் இருக்கா? ஹதீஸிலே வந்துருச்சு. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவர் விட்டு போன தொழுகையா நீங்க தொழுவாதீங்க, ஹதீஸ் வந்துருக்கு. அவர் தொழுகைக்கு அவர் தான் ஜவாப், அவர் தொழுகைக்கு அவர் தான் ஜவாப், அவர் நோம்புக்கு அவர் தான் ஜவாப், அவர் ஜகாத்துக்கு அவர் தான் ஜவாப், அவர் ஹஜ்ஜுக்கு அவர் தான் ஜவாப். பகல செய்ய முடியாது. தர்மங்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதி விடலாம், இபாதத்துகள் செய்ய முடியுமா? முடியாது. ஆக நம்ம இபாதத்தை நம்ம தான் செய்யணும்.
ஆக அருமையானவர்களே, நான் என்னுடைய பயானை முடிக்க வருகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்த இந்த சிறிய ஹயாத்திலே, இந்த அற்பமான ஹிதாயத், இந்த ஹயாத்திலே, வாழ்க்கையிலே அவனுக்கு பிரியமான இபாதத்துகளை செய்து நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்வதற்கு நாம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.